భైరవకాళికి నమోస్తుతే తగుగు తగు తగుగు తందందగు తగుగు డిగు డిగుగు డిగు డిగుగు డిండిండిడి కుడన తన తనన తందందన తదన డుడు 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 డుడుండుండుడు డుడు తరరెరెరెరెరెరెరె என்றென்று ரக்கையும் டுக்கையுமே ஆடும் மொகுமொகின அதிர முதிரண்டம் விளக்க நிமிரலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நடமுடுகு பைரவர் பௌரி கொண்டிம் புறப்படு களத்தில் ஒரு கோடி. எல்லாருக்கும் வணக்கம். பைரவர் அப்படிங்கிற பேர் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்கணும், தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய குரு பாமா கேப்பா, ஷியாமா கேப்பா அண்ட் பிரவீன் ராதாகிருஷ்ணன் என் பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அவங்க தான் என்னுடைய குரு பரம்பரை. இப்போது ஃபிசிக்கல் ஃபார்மில் என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறவர் வந்து பிரவீன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். நீங்கள் அவருடைய வீடியோஸ் சிலது ஆங்கிலத்தில் வீடியோஸ் நிறையா போட்டிருக்காரு, அதை தமிழாக்கம் பண்ணி கூட பார்க்கலாம். அவருடைய பரமகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாமா கேப்பா அப்படிங்கிறவர் வந்து ஒரு நடமாடும் பைரவர் அவதாரமாகவே அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது என்னுடைய பரம்பரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பெருமையான விஷயமா இருக்கிறதுனால நான் அதை வச்சு ஆரம்பிக்கிறேன், குருவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு. இந்த வைரவன் பட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு ஊர் ரொம்ப பிரபலமாக ஒரு பெரிய கோவில். வைரவர் அப்படின்னு கேட்ட உடனே நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன, அவர் ரொம்ப உக்ரமான டைட்டி, ரொம்ப கோவக்காரர், இப்படி தான் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா. இந்த பைரவரை பெரிய அக்னி பிழம்பா ஜுவாலையா ஆதி அந்தம் இல்லா அருட்பெரும் ஜோதியா அவர் இருந்தார் இல்லையா. அப்போது மகாவிஷ்ணுவும் நம்ம பிரம்மதேவரும் அவா கிளம்பினா, மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் கிளம்பினா அடிமுடி காணறதுக்காக. பிரம்மா என்ன சொல்றார் அப்படின்னா, எனக்கு 5வது தலை வந்துடுது. எப்படி சிவபெருமானுக்கு 5 தலை இருக்கோ அதே மாதிரி நான்முக கடவுளா இருக்கக்கூடிய எனக்கும் 5வது தலை வந்து நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா இந்த பிரம்மா. அந்த நான் கடவுள் அப்படிங்கிற நிலைமைக்கு பிரம்மா வந்துட்டாரு. இவரை பார்த்து எல்லாரும் இதே மாதிரி தப்பா போயிட போறாரு. அந்த பிரம்மனுடைய சிரசை அவருடைய லெஃப்ட் சிறுவிரலால நகத்தால அப்படி கிள்ளிடுறாராம். 5வது தலை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதை. காயத்ரி மந்திரத்துல ஒரு லோகம், இது வந்து பூலோகம். பூ புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம் அப்படின்னு 7 லோகம் மேலே இருக்குது. அதே மாதிரி கீழே 7 லோகம் இருக்குது. அந்த 7வது லோகத்தில் இருக்கக்கூடியவர் தான் பிரம்மா. அந்த லோகத்தில் தலைமை தாங்கக்கூடியவர் பிரம்மா அப்படின்னு. இந்த அவாந்தர பிரளயம் அப்படின்னு பிரளய காலத்தில் இந்த பிரம்மாலாம் அழிஞ்சு போயிடுவாங்க. இது இந்த லோகத்துக்கான பிரம்மா. அந்த மாதிரி பல லட்ச கோடி பிரம்மாக்கள் இருந்திருக்காங்க, பிரம்மாண்ட லோகங்கள் இருக்கு. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா இருக்காங்க. அதை தாண்டி இருக்கக்கூடியது தான் நம்ம சதாசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமை. அந்த சதாசிவன் கிட்டே இருந்து 3வது கண், நெற்றிக்கண் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணில் இருந்து உக்கிரமான ரூபம் வெளியில் வருது. ஏன் உக்கிரம்னா, ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா எப்படி இந்த ஜீவன்கள், படைக்கப்பட்ட ஜீவன்கள்லாம் எப்படி இறைவனை நோக்கி வரும்? இவருக்கு ஒண்ணுமே தெரியாம நான் தான் கடவுள்னு 5வது முகத்துல ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த 5வது தலையை சிவபெருமான் வந்து அவருடைய சுண்டு விரலால எடுக்கிறாரு, பிரம்மாவுடைய தலையை.